டிஆர்எஃப் அப்படியே பின்னாடியெல்லாம் பாருங்களேன், ரைடர்ஸ் பறக்கிறாங்க பாருங்க. எல்லா ரைடர்ஸ் தாங்க போலீஸ் பின்னாடியே போகிறாங்க. ஓ மை காஷ். டிஆர்எஃப் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். சேனல் வைக்கிற சூஸ்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 வீடியோவாக பிரிங்க, பார்ட் 1 பார்ட் 2ங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம மீன் பிடிக்க குளத்துக்கு போயிருப்போங்க. குளத்தில் போயிட்டு நிறைய ஃபன் பண்ணியிருப்போம். பார்ட் 1 நீங்கள் பார்த்தே ஆகணும். டிஆர்எஃப் தான் பார்ட் 1ஆக இருக்கும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டிஆர்எஃப் சொல்லி பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மீனவே ஃபுல்லாக அள்ளிட்டோங்க அந்த குளத்துலேருந்து. சொல்லி போட மீன் சிக்குதுங்க. ஆக்சுவலி ப்ளாக் நல்லா இருக்குங்க டிஆர்எஃப். இனிமேல் நம்ம சேனலில் ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக வந்து ஆகும். டிஆர்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக வரும். வீடியோ ஃபுல்லாக வரும். வணக்கம், நான் உங்கள் தர்னிஷ். டிஆர்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புகிறேன். சொல்லி டிஆர்எஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விளாகாக தாங்க இருக்க போது. எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தூண்டியால் ரெடி ஆகிடுச்சு. மீன் பிடிக்க பறக்க ஆரம்பிக்கலாங்க. சொல்லி டிஆர்எஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாக் வெறித்தனமாக இருக்குங்க. நாங்கள் ஒரு குளத்துக்கு தாங்க போகிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு. சரி, நான் குளத்துக்கு போயிட்டு விளாக் கனெக்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ரெஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான தட்டி இருக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அவங்க வீடியோ மீன் பிடிக்க போகலாம். டிஆர்எஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா கையில் சம்பவமாகிடுச்சுங்க. சொல்லி கொக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்குன்னு ஏறிடுச்சுங்க. பார்த்தாவே தெரியும். டிஆர்எஃப் இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இதுலேருந்து இப்படி போகணும். சரி, இதோ இந்த கட்டு போகுது இல்லைங்க, அந்த கட்டுக்குள்ளே போகணும். மைக்கில் அதனால் கொஞ்சம் இதாக தாங்க கேட்கும், பொறுத்துக்கோங்க. இதோ இந்த காரெல்லாம் நிற்கிறது இல்லைங்க, அங்கே போகணுங்க. அதுக்குள்ளே போகணும். நிறைய பேர் மீன் பிடிக்க போயிட்டு வராங்க. அதுக்கு டிஆர்எஃப் ஃபுல்லாக வந்தாச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும், உள்ளெல்லாம் தனியாக இருக்குதுங்க. ஐயோ, இங்கே ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து இங்கே வரைக்கும் 1 கிலோமீட்டர் இருக்குங்க. இத்தனை பேர் இருக்காங்க மட்டும் இங்கே டிஆர்எஃப் அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக விவசாய நிலம் தாங்க. ஃபுல்லாக விவசாய நிலம் தான். நிறைய பேர் இருக்கிறாங்களா அடுத்து மீன் பிடிக்க. சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அப்புறம் இது யாரோ வராங்கடா. எங்கடா இருக்கிறாங்க நிறைய பேர். விளாக் எடுத்துருக்கேன்டா சூர்யா. பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா பண்ணுறது? அங்கே வர, அங்கே ஒரு வாத்து இருக்குது. அங்கே வரு. நிறைய பேர் இருக்கிறாங்களாட்டுக்குது. சரி, அது மரம் வெட்டுற சவுண்டுரா. எனக்கே அப்படி தான் கேட்டுச்சு. RX 100 இல்லை, மரம் வெட்டுற சவுண்டு. பறக்குது வருங்க. வாவ், செம்மையாக இருக்குதுங்க. சரிங்க, நான் அங்கே போய்ட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வர்றோம். விரால் மீன் தானே. அப்புறம் இத்தனை மீன் கிடக்குது கீழே. டிஆர்எஃப் இங்கே பார்த்தீங்கன்னாங்க மீன் பிடிக்க முடியாதுங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பே இருக்குது. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று செத்து கிடக்குதுங்க. சரி, இங்கே போகிற வழிகளெல்லாம் ஃபுல்லாக வெட்டியாக போட்டு வச்சுருக்கானுங்க. ஹேண்டாப்ஸே குளத்தை அசுத்தப்படுத்துறதுக்கே வந்திருக்கானுங்க. சரிங்க, நாங்கள் அப்படியே அங்கே போய் பிடிக்க போகிறோங்க. டிஆர்எஃப் மேலே இதாக இருக்குது இல்லைங்க, அங்கே போய் பிடிக்க போகிற மீன். சொல்லி அங்கே சிக்குன்னு சொல்கிறேன் அர்ஜுனு. போயிட்டு அங்கே பிடிச்சிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. ஆக்சுவலி பார்த்தாவே தெரியும். இங்கே முன்னாடியெல்லாம் இல்லை வேலைங்க. நாங்கள் வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறோங்க. இவனுங்க வரைக்கும் எங்கே கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. பார்க்கலாங்க மீன் இன்னைக்கு பிடிப்போமா மாட்டோமான்னு. பாருங்களேன், அங்கே பாருங்க எவ்வளோ கொக்கு வந்துருக்குதுன்னு. பார்த்தாவே தெரியுங்க உங்களுக்கு எவ்வளோ கொக்கு வந்துருக்குதுன்னு. இருக்குதா தண்ணி இங்கே எங்கேயாச்சு? டிஆர்எஃப் இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. சரி, இருங்க அப்படியே உங்களுக்கு பார்க்குறேன். டிஆர்எஃப் இங்கே தாங்க உட்காந்து மீன் பிடிக்க போகிறோம். தண்ணியெல்லாம் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களே. செம்மையாக இருக்குதுங்க. வா, காற்றுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. நாய்ஸ் எல்லாம் மீன் பிடி கட்டுறேன். அந்த இடத்துக்கு அப்படி மீன் பிடிக்கிற அந்த இடத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டோங்க. யாருமே இல்லை. ஏதாவது மெயின் வரைக்கும் போகுதுங்க. ஃபுல்லாக
இதுதான் மெயின் ரோடு. நாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்குன்னு தெரில, பார்த்துக்கலாங்க விடுங்க. டிஆரா இதுதாங்க அப்படியே மீன் பிடிக்க போகிறோம். நாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில, செம்ம காற்றடிக்குதுங்க. ஆக்சுவலி மூடிட்டு மைக் எடுத்துகிட்டு வந்துருக்கோன்னு செம்ம காற்று. எனக்கு முடி ஆடுறதே தெரிஞ்சிருக்கோங்க, சரியான காற்றுங்க. இவன் பார்த்தீங்கன்னாங்க, இவன் நேம் பார்த்தீங்கன்னாங்க அர்ஜுனுங்க. அவன் சூர்யாங்க, உங்களுக்கு தெரியும் சூர்யா. அப்போஸ் பார்த்தீங்கன்னாங்க அங்கே கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கிறான் சின்ன பையன். சரிங்க, நான் புழு போட்டு மீன் பிடிக்கும்போது ப்ளாக் பண்ணுறேன். டிஆர்எஃப் பார்த்தீங்கன்னாங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா காற்றெல்லாம் ரொம்ப ஓவர் அடிக்குதுங்க. சொல்லி வீடியோலாம் சத்தியமாக எடுக்க முடியாது, கேமராலாம் பொத்துன்னு விழுகுதுங்க. அதனால் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போக போகிறோங்க. அங்கே சொல்லி அந்த இடத்துல ஆழம் இல்லை, நாங்கள் போட்டு பார்த்தோம். அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இன்னொரு பக்கம் முன்னாடி கொஞ்சம் தூரம் போகணுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லி பார்க்கலாங்க. மீன் சின்ன பிடிக்கலாம், கட்டிகிட்டே இருக்கலாம். சரிங்க, நான் அந்த இடத்துக்கு போய் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். There's something I wanna find, making my whole world count. Something I wanna drive, some magic that might come true. I'm switching the chatter off, turning my senses on. I'm dancing for sweet relief, and nobody's stopping me now. டிஆர்எஃப் பார்த்தீங்கன்னாங்க போயிட்டே இருக்கிறானுங்க. அவங்க அடிக்குது, இடம் பயங்கரமாக இருக்குங்க ஸ்பாட்டு. நான் கொஞ்ச நேரம் நின்றுங்க, அப்படியே அவங்க அங்கே போயிட்டானுங்க. போய் துரத்தி பிடிக்கலாங்க அப்படியே. பேர துரத்துறாங்க, சேர வராங்கடா அடி போகிறான். செம்மையாக இருக்குதுங்க. வாவ், பயங்கரமாக இருக்குது. போன வாட்டி நாங்களாம் வாங்கும்போது இங்கே தாங்க பிடிச்சோம் மீன். ஆனால் பாருங்க, வாவ், அப்படியே அந்த மலையெல்லாம் பாருங்க. நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்துருப்பேன் இல்லையா, நம்ம இன்கம் வீடியோ வந்துருக்கு. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. சரிங்க, நான் அப்படியே மேலே ஏறிக்கு வந்துட்டு விளாக் எடுக்கிறேன். டிஆர்எஃப் தண்ணி பாருங்களே, வா இதுவரை இருக்குது பாருங்க. அங்கேயோட அதிகமாக இருக்குதுங்க. நம்ம பசங்களாம் இங்கே வந்து பிடிச்சிருக்குறாங்க. அப்படியே மழையை பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க. சொல்லி இங்கே ஒரு இளநீ கடை இருக்குதுங்க. அப்படியே நான் புழு போட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் ஓகே பாருங்களே, எவ்வளோ தண்ணி போக எங்கேயாச்சும் பறந்துருமா தாங்க பயமாக இருக்குது. ஒரு நிமிஷத்தையே போ, ரொம்ப காத்தடிக்குது. ஓ மை காட், சொன்னீங்க உங்களுக்கு ஃபோனு மேலே உட்காந்துட்டு ப்ளாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. குளத்துல ஏகப்பட்ட ஒக்கு தாங்க இருக்குது, புது புது கொக்கெல்லாம் இருக்குதுங்க. புழு மாட்டியாச்சுங்க, போட்டலாம் தூண்டி எடுத்து. டிஆர்எஃப் நம்ம தூண்டி பார்த்தீங்கன்னாங்க இங்கே போட்டிருக்காங்க. இது இங்கே போட்டிருக்காங்க நம்ம தூண்டி. பா ஃபுல்லாக நாய்ஸ் தாங்க கேட்கும். மைக்கு வேறு எடுத்துகிட்டு வர முடியேன் சொல்லி இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. தூண்டியே போட முடியல.
டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான காத்தடிக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். எங்கே தெரிலையே, சரியான காத்தடிக்குதுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நின்று வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி நாய்ஸ். மேலே எல்லாம் உட்காரவே விடலாங்க காற்று. நம்ம தூண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு வந்தாச்சு. சரியான காற்றுங்க, சரியான. சரிங்க டிஆர்எஃப், அப்படியே உங்களுக்கு டைமர் போட்டு விட்டு நாங்கள் மீன் பிடிக்கிற காட்டுறோம். டிஆர்எஃப் இங்கே பாருங்கள் மீனே சிக்க மாட்டேங்குதுங்க இங்கே வந்தனால. சரி சரி, நீங்களே பார்த்துருப்பீங்க டைமரில் ஒன்றுமே சிக்கியிருக்காதுங்க. நீங்கள் தூண்டி நல்லா சூரிய சிக்கல் பண்ணி வச்சுட்டா. டே சிக்கலை எடுத்துடுறா. இதெல்லாம் நான் நியூட்ரே பண்ணாமல் அப்படி தான் போடுவோம் பாரு. நீ வார்த்தை பேசுகிறதெல்லாம் கேட்கட்டும். ஃபேமிலியில் பார்க்குறேன். எடுத்து விட்டானா? சரி டிஆர்எஃப், நாங்கள் அங்கே போயிட்டு ப்ளாக் பண்ணி டிஆர்எஃப் இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. தெரியும் நிறைய பேர் மீன் குடிச்சிருக்கிறாங்க. முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க மீன் பிடிக்க. சரி சவுண்டு கேட்குமா தெரியலைங்க. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. தூண்டி போட்டு பார்க்கலாம். மீன் சிக்கிச்சுன்னா லக்கு தாங்க. எப்படி வரப்போகுது நிறைய நாய்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. சரிங்க எல்லாத்தையும் காட்டுறேன்.
பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாங்க மரம் நட்ட வச்சுருக்காங்க. இருந்து ஒரு 10 மரம் நட்ட வச்சுருப்பாங்க. சொல்லி தமிழ்நாடு ரயிலில் நம்ம எத்தனை 38 டிஸ்ட்ரிக்டில் 38 மரம் நட்ட போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு 10K சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க. டிஆர்எஃப் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வ்ளாக் கண்டிப்பாக வந்துட்டே இருக்குங்க. அதனால இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வ்ளாகெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். மூஞ்சிக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி நாய்ஸ்லாம் நிறைய கேட்குது. சரி டிஆர்எஃப் என்னோட ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி நான் என் ஸ்பாட்டுக்கு தான் போகிறேன். சரி நான் இங்கே தான் வருவேங்க. ஸ்பாட்டுக்கு தான் நான் என் ஸ்பாட்டுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். வாங்க அப்படி போகலாம். டிஆர்எஃப் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. சரி அப்படியே இங்கே பாருங்களே, நம்ம இன்கம் வீடியோவை இங்கே தாங்க எடுத்திருப்போம். இங்கே தான் வச்சு இன்கம் வீடியோ எடுத்திருப்போம். ஆக்சுவலி எனக்கு டிப்ரெஷனாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு தாங்க வந்து நான் ஃபீலிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலி இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க டிஆர்எஃப். சரி நீங்கள் யாராச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல வந்து காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்குதுங்க. இல்லை ஏன் இப்படி வச்சு பேசிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னாங்க, காற்று ரொம்ப ஹெவியாக அடிக்குதுங்க. மைக்கு வேறு எடுத்துகிட்டு வரலைங்க, அதனால தாங்க இப்படி வச்சு பேசிட்டு இருக்கிறேன். இருங்க அப்படியே உங்களுக்கு மரத்தை நான் சுற்றி காட்டுறேன். டிஆர்எஃப் எப்படியே அந்த மரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களாங்க. சொல்லி பயங்கரமாக இருக்குது இல்லைங்க. பாருங்களேன் அப்படியே செம்மையாக இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு ஹெவி காற்றுங்க, பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. ஆஹா டேய் இருக்கிறா. சரிங்க அப்படியே நம்ம பசங்க கூட போயிட்டு விளாக் தண்ணி பண்ணுறேன். டிஆர்எஃப் அப்படியே பின்னாடியெல்லாம் பாருங்களேன், ரைடர்ஸ் பறக்கிறாங்க பாருங்க. என்ன ரைடர்ஸ் தாங்க போலீஸ் பின்னாடியே போகிறாங்க. இதோ வந்துட்டேன். ஓ மை காட். ஒருத்தங்களாம் போனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எம்டியில் போனாங்க, அப்புறம் ஒரு என்ன பைக்கு ராயல் என்ஃபீல்டில் போனாங்க. இப்படி தாங்க ஒரு பைக்கு நம்மளுக்கு ஞாபகம் வரவே மாட்டேங்குது. சொல்லி இங்கே நல்லா இருக்குங்க ஸ்பாட்டு. இங்கே காற்று தாங்க கொஞ்சம் நல்லா மைக்கில் தாங்க கேட்காது. ஆக்சுவலி எனக்கு இது ஃபன்னாக இருந்துச்சுன்னு தெரியுமாங்க, ரைடர்ஸ் 4 பேர் 5 பேர் போனாங்க பின்னாடி. கோ ரைடர்ஸ் பின்னாடி நிறைய பேர் போனாங்க. போலீஸ் பின்னாடியே போனாங்க அவர்களே, ஜெட்டாட்ட பறந்தாங்க பார்த்தீங்களாங்க. அது ஒன்றும் இருக்காதுங்க, சும்மா போயிருப்பாங்க. சரி இங்கே இருக்கிறவங்களாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பாதி பேர் மீனே சிக்க மாட்டேங்குதுங்க டிஆர்எஃப். சொல்லி கொஞ்ச நேரம் அர்ஜுன்னு சொன்னேன் இல்லைங்க, அவன் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்கிறான். நிறைய பேர் கிளம்பிடுவாங்க மீன் பிடிக்கலான்னு. பார்க்கலாங்க, மீன் கிடச்சிச்சுன்னா சந்தோஷம்தான். இல்லைன்னா நொயலாத்துக்கு தான் நாங்கள் போனோம். நொயலாத்துக்கு போனால் நல்லா மீன் சிக்குங்க, உங்களுக்கு தெரியும். இப்படி பிடிச்சிட்டே விளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க டிஆர்எஃப். ரொம்ப நாய்ஸ் கேட்குது. மற்ற இடம் இருந்தாலும் பிடிக்குவாங்க. இந்த தண்ணியோட காற்று பிடிச்சிட்டு வருது தெரியும். நாய்ஸ் நல்லா கேட்டுருக்காங்க. இதோட இங்கே ஒரு தாத்தா மட்டும் தாங்க பிடிச்சிருக்கிறாரு. நம்ம வேணா தூண்டி வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு பார்க்கலாமான்னு நினைக்கிறேன் டிஆர்எஃப். என்ன சொல்கிறீங்க? பார்க்கலாம், தூண்டி வாங்கிட்டு வந்து நான் போடுறேங்க. டிஆர்எஃப் எங்கள் வாரங்களே பாம்பு வருங்களே, என் கால் கூட கீழே போகுதுங்க. எங்கள் வாரங்கள் எப்படி போகுது பாருங்களே, சத்தியமாக பயந்துட்டுங்க. ஒப்பமானே டேய் என்னடா போகிறேன். அது போயிடுச்சுங்க, அவங்க கூட போயிடுச்சுங்க. டிஆர்எஃப் சத்தியமாக பார்த்தீங்கன்னா பயந்துட்டுங்க.